2023 வருஷத்துல தமிழ் சினிமாவில் புதுமுக இயக்குநர்களின் ஆதிக்கம் கூடவே காணப்பட்டுச்சு. எப்படின்னா, பிப்ரவரி மாதம் தொடங்கி கடைசி டிசம்பர் மாதம் முடிகிற வரைக்குமே புதுமுக இயக்குநர்களின் படம் அனைத்துமே பிளாக் பஸ்டர் ஹிட்டாக தான் ஆகுச்சு. செகண்ட் ஹாஃப்ல தான் பெரிய ஹீரோ சுட்டு படங்கள் ரிலீஸ் ஆகுச்சு. அதையும் பீட் பண்ணி புதுமுக இயக்குநர்களின் லோ பட்ஜெட் படங்களும் இந்த வரிசையில் பிளாக் பஸ்டர் ஹிட்ஸுக்கு வந்துச்சு. அதைத்தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். 2023 டெபியூ டைரக்டர்ஸ் இயக்கிய அனைத்து படங்களுமே பிளாக் பஸ்டர் ஹிட்ஸ்க்கு வந்திருக்குன்னு அவங்க கிட்ட அன்னைக்கு சொல்லியிருந்தோம்னா யாருமே நம்பி இருக்க மாட்டாங்க. எல்லாருமே அவங்க கதையை நம்பி அவங்களோட ஸ்க்ரீன் பிளே, அவங்களோட ஆடியன்ஸ் எப்படி கன்வே பண்ணலாம் அப்படிங்கிற விதத்துல ஒரு படத்தை எடுத்தாங்க. அதே மாதிரி தான் நிறைய படங்கள் 2023 வந்தது. அதே மாதிரி ஆடியன்ஸுக்கு நிறைய கன்வே பண்ணி அவங்க புது விதமான ஸ்க்ரீன் பிளே காட்சிகளை எல்லாம் வச்சு எடுத்ததுக்கு பிறகு அந்த படங்களை தமிழ் சினிமா ரசிகர்கள் இல்லாட்டி வேறு மொழி ரசிகர்கள்லாம் அதை ஹிட் லிஸ்ட்டுக்கு கொண்டு போனாங்க. இதுல நமக்கு புரியுறது என்னன்னா, கதை, ஸ்க்ரீன் பிளே, ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ற விதம் நல்லா இருந்துச்சுன்னா எந்த படமா இருந்தாலும் சரி ஆடியன்ஸ் நமக்கு ஹிட் பண்ணி கொடுப்பாங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணிடுங்க. வீடியோ யாராச்சும் புதுசாக பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது உங்கள் ட்ரெண்ட் தமிழ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2023 ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம தலையோட துணிவு படமும் நம்ம தளபதியோட வாரிசு படமும் தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணாங்க. இதனால தியேட்டர்ஸ் ஓனர்ஸ்க்கு பெரிதும் லாபம் கிடச்சிச்சு. மற்றும் அந்த லாபத்தை இந்த வருஷம் முடிகிற வரைக்குமே அந்த தியேட்டர்ஸ் ஓனர்ஸ்க்கு நிறைய லாபங்கள் கிடைச்சிச்சு. அதோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லாம் நிறைய புதுசாக வரத்தம் வந்துச்சு. அதுக்கு காரணம் இந்த வருஷத்தில் வந்த நிறைய புது டைரக்டர்ஸோட புது கதை அம்சங்கள் கொண்ட படங்கள். அதை வாங்க லிஸ்ட்டு போட்டு பார்த்துடலாம். இந்த வீடியோவில் பர்சனலாக எனக்கு பிடிச்ச 10 படங்களை தான் நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இதில் 10வது இடத்துல சந்தானம் நடித்த டிடி ரிட்டர்ன்ஸ் படம் தான் இருக்குது. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு ஹாரர் காமெடி ஃபிலிம் தான். இதோட IMDb ரேட்டிங் 6.22 கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட மொத்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 கோடியை தாண்டி இருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு பேய் பங்களாவில் போயிட்டு சந்தான ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் மாட்டிக்கிறாங்க. அதுலேருந்து பேய்க ஒரு கேம் வைக்கிறாங்க. அந்த கேம்லேருந்து அவங்க வின் பண்ணி வந்தாங்களா இல்லையாங்கிறது தான் படத்தோட மீதி கதை. இந்த படத்தை பார்க்குறதுக்கு ஒரு காமெடியாக ஒரு ஹாரர் ஃபிலிம் பார்த்ததுக்கு ஒரு வர்த்தாக இருக்கும். 9வது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிகர்தண்டா XX படம் தான் இருக்குது. இது ஆக்ஷன் வெஸ்டர்ன் காமெடி அப்படிங்கிற ஜானரில் எடுத்த ஒரு படம். இந்த படம் 8.0 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் ராகவா லாரன்ஸ், நம்ம SJ சூர்யா 2 பேருமே படத்தில் நடிச்சிருப்பாங்க. இதில் முக்கியமாக சொல்லணும்னா, நம்ம ராகவா லாரன்ஸ்ட்டு மொத்த பெர்ஃபார்மன்ஸுமே இந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கும். அவருக்கு முக்கியமான ஒரு படம்னா இந்த படத்தை தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக எல்லாருமே இந்த படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி அவருக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சுன்ட்டு. 8வது இடத்துல என்ன படம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜோ படம் தான் இருக்குது. இது ரொமான்ஸ் ட்ராமா மூவி. இதுக்கு IMDb ரேட்டிங்கில் 7.5 கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் ரியோ ராஜ் நடிச்சிருப்பாரு. இந்த படத்தில் லவ் கண்டென்ட்டை வச்சு முழுக்க ஒரு ஃபீல் குட் படமாகவே இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. 7வது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கிங் படம் தான் இருக்குது. இது ஒரு த்ரில்லர் ட்ராமா படம். இதுக்கு IMDb ரேட்டிங்கில் 7.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோட மொத்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 17 கோடி. இந்த படம் டிசம்பர் மாதம் வருஷத்தோட எண்டில் ரிலீஸ் ஆகுச்சு. இந்த படத்தோட கதை, ஸ்க்ரீன் பிளே வைஸ் படத்தில் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கும். 2 வீட்டுக்கு நடுவில் இருக்க பார்க்கிங் பிரச்சனையை மிகவும் அற்புதமாகவே இந்த படத்தில் டைரக்டர் இந்த ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருப்பார். இது பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஃபீல் குட் படமாகவும் இருக்கும். 6வது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டாடா படம் தான் இருக்குது. இது ரொமான்ஸ் காமெடி ட்ராமா படம். இதோட IMDb ரேட்டிங் 8.1. இதோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 20 கோடி. இதில் முக்கியமான கேரக்டராக கவின் நடிச்சிருப்பார். இது ஒரு குட் பேரண்டிங்கை பற்றி சொல்கிற படமாக இந்த படம் காணப்படுது. இந்த படத்தில் ஒரு நல்ல லவ், ரொமான்ஸ் அண்ட் ஃபேமிலியை பற்றி அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் ஒரு நல்ல ஃபீல் குட் படம் பார்க்கணுன்னா இந்த படத்தையும் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். 5வது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சித்தா படம் தான் இருக்குது. இதில் த்ரில்லர் ட்ராமா படம். இதோட IMDb ரேட்டிங் 8.0 கொடுத்துருக்காங்க. இதில் சித்தார்த் நடிச்சிருக்காரு. இதில் முக்கியமாக
குழந்தைகள் பாலியல் துஷ்பிரயோகத்தை வந்து கண்டித்து இந்த படம் வந்து அவ்வளோ சூப்பராகவே ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி ஒரு தெளிவான குட் ஃபேமிலி குட் படமாகவே இந்த படத்தை டைரக்டர் ரெடி பண்ணியிருப்பார். இந்த படத்தை எல்லாரும் பார்த்தோம்னா இது விட்டு இந்த கரு வந்து ஒரு ஆழமான கருத்தை சொல்கிற மாதிரியே இருக்கும். இது விட்டு தாக்கம் அப்படிங்கிறது ஒரு 2 நாளைக்காச்சும் இருக்கும் இந்த படம் பார்த்துட்டு. 4வதாக நம்ம பார்க்க போகிற படம் வந்து விடுதலை பார்ட் 1. இது வந்து ஆக்ஷன் த்ரில்லர் சஸ்பென்ஸ் கிரைம் படம். இதுக்கு வந்து IMDb ரேட்டிங்கில் 8.3 கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட மொத்த பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா 40 கோடி. இந்த படத்தை வந்து வெற்றிமாறன் இயக்கியிருப்பார். இதில் வந்து சூரி, விஜய் சேதுபதியும் முக்கிய கதாபாத்திரங்கள் நடிச்சிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா முத ஹீரோவாக சூரி வந்து கிளம்புற படமே இதுதான். இப்போ வந்து கருடெல்லாம் கலக்கிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னுக்கு ஹீரோவாக முத பார்த்த படம்னா இதில் சூரி கஷ்டப்பட்டே நடிச்சிருப்பாரு. அதுக்கு ஈக்குவலாக வாத்தியார் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம விஜய் சேதுபதி வந்து கலக்கியிருப்பார். இதுக்கு வந்து பார்ட் 2வில் தான் மெயின் லீடாக விஜய் சேதுபதி முழுக்க வரனால எல்லாருமே பார்ட் 2க்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். யாரெல்லாம் பார்ட் 2க்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மலைவாழ் மக்களுக்கு எதிராக நடக்கிற துன்புறுத்தல்கள், அச்சுறுத்தல்களை பற்றி தான் இந்த படம் வந்து முழுக்க பேசப்படும். இதில் வந்து வாத்தியார் அப்படிங்கிற கேரக்டர் முக்கிய இடம் பெறுது. இதை வந்து நம்ம செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். யாருக்கெல்லாம் விடுதலை பார்ட் 2க்கு போவீங்களோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். 3வது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போர் தொழில் தாங்க இருக்குது. இது வந்து ஆக்ஷன் சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் படம் தான் இந்த படம். இந்த படத்தில் வந்து IMDb ரேட்டிங் வந்து 8 கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து 50 கோடி. இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய கிரைம் சீன் ஒன்று நடக்கும். அதில் வந்து ட்விஸ்டாக இந்த படத்தை வந்து டைரக்டர் பர்ஃபெக்டாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி கொண்டு போயிருப்பார். ராட்சசன் அதுக்கப்புறம் ஒரு கிரைம் த்ரில்லர் ஒரு சஸ்பென்ஸ் படம் பார்க்கணுன்னா பெஸ்ட்டு படம் அப்படின்னா போர் தொழிலில் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். 2வது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு 2023 பிடிச்ச படமே இதுதான், குட் நைட். இது வந்து காமெடி ரொமான்ஸ் ட்ராமா. இந்த படம் வந்து IMDb ரேட்டிங்கில் வந்து 7.7 கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் வந்து முக்கியமான கதையே ஒரு கொரட்டையை வச்சு ஒரு படத்தில் ஒரு மனுஷன்ட்டு வாழ்க்கை வந்து எப்படியெல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு, அந்த சூழ்நிலைனால அவன் என்ன நிலத்துக்கெல்லாம் ஆளாகிறான் அப்படிங்கிற சூப்பராக ஸ்க்ரீன் பண்ணி சொல்ல படம் தான் குட் நைட். இந்த படத்தை யாராச்சும் பார்க்கலன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள், நல்ல படம். ஃபைனலி 1வது இடத்துல என்ன படம் இருக்குன்னா அயோத்தி படம் தான் இருக்குது. இந்த படம் வந்து த்ரில்லர் ஆக்ஷன் படம். இது விட்டு IMDb ரேட்டிங் வந்து 8.2 கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட முக்கியமான அம்சமே ஒரு பிணத்தை வச்சுக்கிட்டு ஒரு படம் முழுக்க ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு காட்டின படமே இதுதான். இது வந்து ஸ்க்ரீன் ப்ளே வைஸும் சரி, ஒரு எமோஷ்னலாக கன்வே பண்ணுறதுக்கும் சரி, இந்த படம் வந்து ஒர்த்தான படமாக இந்த படம் வந்து காணப்படுறதுக்கு காரணம் டைரக்டரோட உழைப்பே சொல்லலாம். இந்த படத்தில் வந்து முக்கியமான வந்துட்டு போகிற கேரக்டர் கூட மனசில் நிற்கிற மாதிரியே காணப்படும். கிளைமேக்ஸில் எல்லாருமே அழுதுருவோம். அந்த அளவுக்கு ஒரு கிளைமேக்ஸ் எண்டிங் வந்து இந்த படத்தில் கன்ஃபார்மாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் யாராச்சும் புதுசாக பார்த்துக்கிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, 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 வணக்கம்.